தற்போது ஒரு முக்கிய செய்தி. இன்னைக்கு இளம் தலைமுறையினரால அமைச்சரவை சூழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன். தமிழக முதலமைச்சர் விஜய் உட்பட 33 அமைச்சர்கள் இருக்காங்க. இது இளம் தலைமுறையால சூடப்பட்டிருக்கு. இந்த அமைச்சரவையில என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும், இவங்களுடைய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கும், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழக அமைச்சரவையில் பண்ணையார்களையும் மிட்டாம் ராசுகளையுமே ஒரு அரை நூற்றாண்டு காலமாக பார்த்து வந்த தமிழக மக்களுக்கு அடையாளம் தெரியாத புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், சாதாரண சாமானிய ஏழை எளியவர்கள் மற்றும் புதுமுகங்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அமைச்சரவை 1967க்கு பிறகு அண்ணா அமைச்சரவையில் இது போன்று இளம் அமைச்சர்கள், இளைஞர்கள் ததும்பிய அந்த அமைச்சரவை இடம்பெற்றது. அதற்கு பின்னர் இப்போது புதுமுகங்கள் மற்றும் சாதாரண சாமானிய மக்களை பிரிவை சேர்ந்த மக்களின் அந்த பிரதிநிதிகள் அமைச்சர்களாக பதவியேற்கும் நிகழ்வை நாம் சற்று முன்பு பார்த்தோம். இதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் என்பதையும் பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அதில் ஒரு 10 மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை. மற்றொரு மிக முக்கியமான அம்சம், விஜயோடு கடந்த 10-20 ஆண்டுகளாக ரசிகர் மன்றங்களில் பணிபுரிந்த மிக சாதாரணமான எளிய நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று இப்போது உயர்ந்த பதவியான தமிழக அமைச்சரவையிலேயே இடம்பெறக்கூடிய அளவுக்கு இந்த அமைச்சரவை 32 அமைச்சர்களில் பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், இதுபோல விஜய் மக்கள் மன்றம், விஜய் ரசிகர் மன்றம், இதுபோல விஜய் திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகும் போது சிறப்பு காட்சிக்கு டிக்கெட் விற்றவர்கள் ஆகியோர் எல்லாம் இப்பொழுது அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். இது தவிர தள்ளுவண்டி கடைகளில் வியாபாரம் செய்தவர்கள், மிக சாதாரணமாக ரசிகர் ஷோக்களுக்கு ஏற்பாடு செய்தவர்கள், மேலும் வெறும் ரசிகர் மன்றங்கள், வேலை இல்லாதவர்கள் என அவரோடு அந்த விஜய் மக்கள் மன்றத்தோடு பணிபுரிந்த பலர் இப்போது அமைச்சராகி இருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம்களில் ரீல்ஸ் மட்டுமே போட்டுக்கொண்டு சமூக பணியாற்றிய பலரும் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த அமைச்சரவை பட்டியலில் பல்வேறு சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பிரதிநிதித்துவம் வழங்காத சாதாரண சிறுபான்மை சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருப்பதும் மிகுந்த ஒரு கவனத்துக்குரியதாக இருக்கிறது. இது 67இல் அண்ணா அமைச்சரவை பொறுப்பேற்ற போது காமராஜர், ராஜாஜி ஆகியோரின் அமைச்சரவைகளில் கிராமத்து பண்ணையார்கள், மிட்டா மிராசுதாரர்கள் மற்றும் பெரும் தொழிலதிபர்கள், மாவட்டத்தில் முக்கிய நபர்கள், அவர்கள் மட்டும்தான் அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று அமைச்சர்களாக பதவியேற்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 32 பேரில் விஜய் தவிர மற்ற 32 பேருமே தமிழகம் முழுவதும் அறிமுகமானவர்கள் என்று கூற முடியாது. புஷி ஆனந்த், ராஜ்மோகன் மற்றும் திருச்செங்கோடு அருண்ராஜ் ஆகியோர் எல்லாமே ஒரு 6 மாத கால அறிமுகம் தான் தமிழக மக்களுக்கு. அத்தகைய அறிமுகம் பெற்றவர்கள் தான் இன்று தமிழகத்தின் உயர்ந்த பதவியாகிய தமிழகத்தை அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு புதிய பதவிக்கு அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பணியமர்த்தப்பட்டுள்ள அந்த அமைச்சர்களின் பணி எவ்வாறு இருக்கும், மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? திமுக அதிமுக அமைச்சர்களையே குறுநில மன்னர்கள் போல எளிதில் அணுக முடியாத அந்த நபர்களையே பார்த்து வந்த மக்களுக்கு இப்பொழுது சாதாரண நபர்கள் அமைச்சர்களாக இருப்பது எவ்வாறு அந்த பப்ளிக் பொதுமக்களுக்கு எவ்வாறு பலனளிக்க போகிறது என்பதை இனிவரும் நாட்கள் உணர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த புதுமுக இளமை ததும்பும் அந்த இளைஞர்கள் அதிகமுள்ள இந்த அமைச்சரவை பட்டியலை பார்த்தால் சென்னையில் மட்டும் 7 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் திமுக அதிமுக துடை தெரியப்பட்டிருக்கிறது. 2 அமைச்சர்கள் தான் சென்னை. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர் என அந்த மாவட்டங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அத்தனை இடங்களில் புதிய அமைச்சர்கள் தான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இதில் சென்னையில் உள்ள 7 அமைச்சர்களில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வெங்கட்ரமணன், மரிய வில்சன், வேளச்சேரி குமார் அத்தனையுமே புதுமுகங்கள் தான். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சர்களாக பொறுப்பு வகிக்கிறவர்கள் தான் சென்னையில் 7 அமைச்சர்கள் அதிகபட்சமாக இருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒருவர், தாம்பரத்தில் சரத்குமார் என்ற ஒரு புதுமுகம் சட்டமன்ற உறுப்பினராகி இப்போது அவர் அமைச்சராகி இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையை தோற்கடித்த தென்னரசு,
மற்றும் காஞ்சிபுரத்தில் ரஞ்சித் குமார், அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ ரஞ்சித் குமார் 67 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அண்ணா முதலமைச்சராக அப்போது பொறுப்பேற்றார். அதே காஞ்சிபுரத்தில் இருந்து ரஞ்சித் குமார் இப்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அரக்கோணம் காந்திராஜ், அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநிதி, சேலம் தெற்கு மாவட்டத்தில் பார்த்திபன் ஒருவர், கடலூர் மாவட்டத்தில் ராஜ்குமார் ஒருவர், இதே போல நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 3 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருண்ராஜ் மற்றும் குமாரபாளையத்தில் விஜயலட்சுமி, ராசிபுரத்தில் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பு வைத்திருப்பதால் நாமக்கல் மாவட்டத்திற்கு 3 அமைச்சர்கள் பிரதிநிதித்துவம். சென்னைக்கு அடுத்து அதிக அமைச்சர்கள் இடம்பெறுவது நாமக்கல் மாவட்டம் தான். அதற்கு பிறகு கோயமுத்தூர், விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் 2 அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 2 பெண் அமைச்சர்களை பெறும் பெருமையை பெறுகிறது. காமராஜர் பிறந்த விருதுநகர் மாவட்டம், காமராஜரை தோற்கடித்த அந்த விருதுநகர் தொகுதியில், விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து 2 பெண் அமைச்சர்கள். சிவகாசியில் கீர்த்தனா, ரீல்ஸ் பிரபலம், இன்ஸ்டா பிரபலமான சிவகாசியில் கீர்த்தனா அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று 29 வயதிலேயே வெற்றி பெற்று அமைச்சராகி இருக்கிறார். இதே போல ராஜபாளையத்தில் ஜெகதீஸ்வரி என்ற புதுமுகம் அங்கு அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். கோவை வடக்கு தொகுதியில் அங்கு வானதி சீனிவாசனை தோற்கடித்த சம்பத்குமார் அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். கிணத்துக்கடவில் விக்னேஷ். கோயமுத்தூர் மாவட்டத்திற்கு 2 அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நாமக்கல், கோயமுத்தூர். அதை தொடர்ந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை திருப்பூரில் அவினாசி தொகுதியில் கமலி, இவர்தான் தமிழகத்திலேயே இளமையான அமைச்சர். 25 வயதில் கமலி அங்கு அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், அங்கு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அமைச்சராக பொறுப்பு வகித்த செங்கோட்டையன் இப்போது அதற்கு பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, அதை தொடர்ந்து இப்பொழுது புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் விஜயின் அமைச்சரவையிலும் தேர்தலுக்கு முன்பாகவே மக்களின் மனதை சரியாக கணித்து அவர் தாவேகாவில் இணைந்த முதல் மூத்த அரசியல் தலைவர் என்ற அடையாளத்தோடு அவர் ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 9 முறை வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மீண்டும் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்போதும் அமைச்சராக, அதுவும் நிதியமைச்சராக பொறுப்பு வைத்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாலாஜி, ஈரோடு மாவட்டத்திற்கு 2 அமைச்சர் பொறுப்புகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி தொகுதியில் பல தேர்தல்களில் 4-5 தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரும் கீதாஜீவனை தோற்கடித்த ஸ்ரீநாத், அங்கு விஜயின் நண்பர், நடிகர், அவருக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு புதுமுகம் மதன் ராஜா என்ற ஒரு புதிய நபர் முதன்முறையாக போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூரில் ராஜேஷ்குமார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் அனைத்து தொகுதிகளிலும் 2ஆம் இடம் என நெருங்கி பல தொகுதியில் அவர்கள் வந்திருப்பதால் அடுத்த தேர்தலில் கன்னியாகுமரியில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவார்கள் தமிழக வெற்றி கழகம் என்பதை கணித்து காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இணைந்து கிள்ளியூர் ராஜேஷ்குமார் மற்றும் மேலூர் விஸ்வநாதன் ஆகியோருக்கு அந்த அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த அமைச்சர் பதவி காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவி கிட்டத்தட்ட ஒரு 59 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் முதலாக தமிழக அரசியலில் அமைச்சர் பொறுப்பில் பங்கேற்க இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் மேலூர் விஸ்வநாதன் மதுரை மாவட்டத்தில், இதே போல திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார், அவர் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக என பல்வேறு கட்சிகளில் பயணித்து கடைசியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்து அவர் திருப்பரங்குன்றத்தில் RB உதயகுமார் என்ற முன்னாள் அமைச்சர் என்ற ஒரு முக்கியமான வேட்பாளரை தோற்கடித்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர் இப்போது அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார். மதுரைக்கு 2, இதே போல கோயமுத்தூருக்கு 2 அமைச்சர்கள், சிவகாசிக்கு 2. இது தவிர கடலூர் தொகுதியில் ராஜ்குமார் அங்கு வெற்றி பெற்று அமைச்சர் பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அவருக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தேனி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திண்டுக்கல், வேலூர், கரூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி என பல மாவட்டங்களுக்கான அமைச்சரவை பிரதிநிதிகள் இல்லை என்பதும், அந்த மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை என்பதோடு அங்கு கூட்டணி கட்சிகள், மற்ற கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் விஜயோடு கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பயணித்தவர்கள், 10 ஆண்டுகளாக பயணித்தவர்கள், 5 ஆண்டுகளாக அந்த கட்சியில் புதிதாக இணைந்தவர்கள் உள்ளிட்டோருக்கு இந்த 32 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய யுகத்தை, தமிழக அரசியலில் கூட்டணி அரசு யுகத்தை ஒரு அரை நூற்றாண்டுக்கு பிறகு இப்போது தொடங்கி வைத்திருக்கிறது. ஆனந்தி.